வணக்கம் மக்களே, வெல்கம் டு பல்க் வைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லைவ் சேட்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, டேஷ்போர்ட்லேருந்து லைவ் சேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு இப்படி ஒரு யூஐ தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் லைவ் சேட்டோட யூஐ. லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா நீங்கள் எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வேணாலும் நீங்கள் உங்கள் சேட்லேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நடுவில் இன்னொரு சர்ச் பார் கூட இருக்கும். இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேட்டில் இருக்கிற எந்த மெசேஜை வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்ஜிஆர்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஆர்ன்னு இருக்கிற எல்லா மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்கே தென்படுது. ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா சேட் ஹிஸ்ட்ரியும் மறுபடியும் நம்மளுக்கு அங்கே தெரியும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேக் பட்டன் தெரியும். இதை அழுத்துனீங்கன்னா நீங்கள் லைவ் சேட்டை விட்டு நீங்கள் நேராக டேஷ்போர்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டு வந்துட்டோம். ஸோ லைவ் சேட் திருப்பியும் போகிறதுக்கு நான் திருப்பியும் லைவ் சேட் அழுத்துறேன். இந்த பேக் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் தெரியும். இது மூலயமா உங்களுக்கு நம்ம பல்க் வைஸ் வெப்சைட்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் எனேபிளோ டிசேபிளோ பண்ணி வச்சுக்கலாம். பல்க் வைஸ் மூலயமா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சவுண்ட் அலர்ட் வரும். ஸோ தேட் நீங்கள் எந்த ஒரு மெசேஜையும் உங்களோட லைவ் சேட்டில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் இதை எனேபிளோ டிசேபிளோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் அழுத்தினா மட்டும் போதும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீலோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேட் ஃபுல்லாகவுமே ரீஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் ஆஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜை ரீட் மெசேஜா இல்லை அன்ரீட் மெசேஜா ஆர்கைவ்டா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேனே. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண மெசேஜஸ், ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்று எடுத்து நான் மார்க் ஆஸ் அன்ரீடில் போட்டு வைக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு மெசேஜை ஆர்கைவில் போட்டு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மெசேஜோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு 100ல் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெசேஜையும் உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பல்க் வைஸில் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஆப்ஷனும் இருக்கும். லைக் உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே நீங்கள் மாறி மாறி போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை அழுத்துனீங்கன்னா பல்க் வைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தென்படும். அதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் மெசேஜஸ் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த சப்ஸ்கிரைபர் வேணாலும் செலக்ட் பண்ணி அவங்க கூட சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை பாட் கான்வர்சேஷனை நீங்கள் மானிட்டர் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு பாட் ஃப்ளோவையோ இல்லை ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட்டை கூட நீங்கள் அனுப்பலாம். அது எப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். ஸோ நான் இந்த சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு ஒரு ரோபோட் பட்டன் தெரியும். ஸோ நீங்கள் அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாட் ஃப்ளோவை நீங்கள் அனுப்பலாம். ஸோ இங்கே நிறைய பாட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பாட் ஃப்ளோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தேடுறீங்கன்னா அதை இங்கே நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் வச்சு தேடிக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பாட் ஃப்ளோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மறுபடியும் அந்த ரோபோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் டெம்ப்ளேட்னு இன்னொரு ஆப்ஷன் கூட தெரியும். அண்ட் இங்கே இருக்கிற மெசேஜ் டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அட்மின் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இருக்க மெசேஜ் டெம்ப்ளேட் தான். ஸோ நீங்கள் பாட் ஃப்ளோ அனுப்புன மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் அழுத்துறீங்களோ அந்த மெசேஜ் டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் டெம்ப்ளேட் அழுத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் மெசேஜ் டெம்ப்ளேட் அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த ரோபோட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இங்கே தென்படும், வாட்ஸ்அப் ஃப்ளோ. இது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அனுப்பலாம் அந்த சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ தேவையான வாட்ஸ்அப் ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் பாட் ஃப்ளோ மெசேஜ் டெம்ப்ளேட் மாதிரி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் ரெஸ்பான்ஸ். கேன் ரெஸ்பான்ஸ்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பல்க் வைஸ் ப்ரைஸிங்னு சொல்லி ஒரு கேன் ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பல்க் வைஸ் ப்ரைஸிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் 2 விதமான ப்ரைஸிங் போட்டு வச்சுருக்கேன்.
பேசிக் பிளான் அண்ட் ப்ரொஃபஷனல் பிளான்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் யூஸ்ன்னு அழுத்தினேன்னா இது அந்த மெசேஜில் வந்து நிற்கும். ஸோ எதனா நான் இந்த ப்ரைஸிங்கில் மாற்றணும், இல்லை மெசேஜில் எதனா மாற்றணும், ஆட் பண்ணணும்னு நினச்சா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே கூட இந்த கேன் ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு புது கேன் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் நியூ பட்டன் அழுத்தணும். உங்கள் கேன் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு பேரை வச்சுக்கோங்க. அண்ட் மெசேஜ் பாடியில் உங்கள் கேன் ரெஸ்பான்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆட் அழுத்துனீங்கன்னா உங்கள் கேன் ரெஸ்பான்ஸ் சேவ் ஆகிடும். இங்கே உங்கள் கேன் ரெஸ்பான்ஸ் சேவ் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த கேன் ரெஸ்பான்ஸ் எனக்கு பிடிக்கல, அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த பக்கத்தில் இருக்க டெலிட் ஆப்ஷன் அழுத்துனீங்கன்னா இது டெலிட் ஆகிடும். இன்கேஸ் உங்கள் கேன் ரெஸ்பான்ஸில் எதுவும் கஸ்டம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த கஸ்டம் ஃபீச்சர்ஸில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை சப்ஸ்கிரைபரோட பேரை வச்சு அவங்களுக்கு எதுவும் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நேம் அழுத்துனீங்கன்னா மெசேஜ் பாடியில் சப்ஸ்கிரைபரோட நேம் வந்துடும் தானா. ஸோ அது மூலயமா உங்கள் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேன் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோ கேன் ரெஸ்பான்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பட்டன். நீங்கள் அட்டாச்மெண்ட் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மீடியாவும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு அப்லோட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்லோட் அழுத்தி நீங்கள் அனுப்ப வேண்டிய மீடியாவை நீங்கள் அனுப்பலாம். ஸோ நான் அனுப்பின மீடியா மெசேஜையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங். இது மூலியமா நீங்கள் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ என் ஆடியோ வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பிச்சிட்டேன், அதுவும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மேனுவலாக எதுவும் மெசேஜ் அனுப்பணுன்னாலும் அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் இந்த சாட் விண்டோவில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம லெஃப்ட் சைட் போனோன்னா ஆல்ன்ற டேபு கீழே நமக்கு வந்திருக்க எல்லா மெசேஜஸும் அங்கே தான் நிற்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மைண்ட் டேப்னு ஒன்று இருக்குது. இந்த மைண்ட் டேப்பில் தான் நமக்கு எதனா ஒரு சப்ஸ்கிரைபரையோ ஒரு மெசேஜையோ நமக்கு அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே இந்த டேபு கீழே தான் நமக்கு தென்படும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 100 மெசேஜஸ். நம்ம சாட்டில் இருக்க எல்லா 100 மெசேஜஸும் இங்கே தான் வந்து நிற்கும். இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் காமிச்சிடுறேனே. இப்போ இந்த சாட்டெல்லாம் நான் 100ல் போடுறேன். இப்போ நான் 100 ஆப்ஷன் போனேன்னா அங்கே 100ஆக இருக்கிற 2 மெசேஜஸும் அங்கே தெரியுது. அண்ட் இதே மாதிரி தான் ஆர்கைவ் டேப் போனீங்கன்னா நீங்கள் ஆர்கைவில் போட்டிருக்க எல்லா மெசேஜஸும் அங்கே தெரியும். சப்போஸ் அதை நீங்கள் அன்ஆர்கைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அன்ஆர்கைவ் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட சாட் அன்ஆர்கைவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம இப்போ சாட் ஆக்ஷன்ஸுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்டு ஏஜென்ட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இந்த சாட்டை எந்த ஒரு ஏஜென்ட்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அசைன் பண்ணலாம். சப்போஸ் அட்மினாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சாட்டை குமரனுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ நான் இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரனுக்கு அவங்க மைண்ட் டேப்ல போய் பார்த்தாங்கன்னா இந்த சாட் அவங்களுக்கு அசைன் ஆயிருக்கிறது தெரியும். நீங்கள் எந்த ஒரு லேபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ ஏபிசிடி ஆட் பண்ணியிருந்திருக்கேன், லீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட்டோமேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மெசேஜ் சீக்வன்ஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த விஷயம் போனால் அதுதான் பல்க் வைஸோட ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர், நோட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரைபருக்கு தேவையான நோட்ஸை நீங்கள் இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have said I will give 10% discount if they buy before May Day. ஸோ இப்போ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நோட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு நோட்டும் நான் ஆட் பண்ணி காமிச்சிடுறேனே.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நோட்ஸ் வேணாலும் ஒரு தனி சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தென்படும். unsubscribe, pause bot reply. இந்த unsubscribe நீங்கள் அழுத்துனீங்கன்னா சப்போஸ் இந்த சப்ஸ்கிரைபர் நம்ம பேக்கை கண்டினியூ பண்ண விரும்பலை, இல்லை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள unsubscribe பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் எந்த ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலும் அந்த மெசேஜ் அந்த சப்ஸ்கிரைபரை போய் சேராது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா unsubscribe பண்ணி வச்சுருக்கீங்களான்றதையும் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் unsubscribe பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் unsubscriberஆக மாறி இருக்கும். அண்ட் மறுபடியும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் சப்ஸ்கிரைப்க்கு மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ் பாட் ரிப்ளை. இந்த பாஸ் பாட் ரிப்ளை எப்போல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு மேனுவலாக நீங்களே மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாட்டை ஆஃப் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் இந்த பாஸ் பாட் ரிப்ளையை அழுத்தி வைக்கலாம். ஸோ தட் நீங்கள் மேனுவலாக உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் பாட் ரிப்ளை ஸ்டேட்டஸையும் நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாட் ரிப்ளை ஆன் இருக்கிறதா ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, பாட் ரிப்ளை பாஸ்ட்னு. இங்கே கீழே இன்னொரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டும், லைக் இந்த சப்ஸ்கிரைபர் நமக்கு இன்சைட் 24 hour விண்டோவில் இருக்காங்கன்ட்டு. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் கூட நம்ம லாஸ்ட் 24 hour விண்டோவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலான்ட்டு. சப்போஸ் நீங்கள் 24 hour விண்டோவில் இல்லாத ஒரு சப்ஸ்கிரைபருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸும் இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 24 hour விண்டோவில் இல்லை. ஸோ இதை காட்டுது பார்த்தீங்களா, அவுட் சைட் 24 hour விண்டோ. ஸோ இவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ நம்ம மெசேஜ் அனுப்பணும்னு ட்ரை பண்ணாலும் இந்த எரர் தான் நமக்கு வரும். Sending messages outside 24 hour window is not allowed. You can only send template message to this user. ஸோ 24 hour விண்டோக்கு வெளியே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நம்மளால் வெறும் டெம்ப்ளேட் மெசேஜஸ் தான் அனுப்ப முடியும். இதை பற்றி நம்ம டெம்ப்ளேட் மெசேஜ் வீடியோலேயே போட்டோம். ஸோ அதை பற்றி நான் இங்கே நிறையா பேச விரும்பலை. ரெஃபரன்ஸ் வேணா டெம்ப்ளேட் மெசேஜஸ் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் லைவ் சாட் எவ்வளோ எங்கேஜிங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குன்றத புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.